நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இங்கு பவுல் தெசலோனிக்கேயர் பட்டணத்து சபைக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை தான். ஹலோ சபையாரை, ஏமாந்து போகாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நாம் என்றைக்குமே நலமானதைத்தான் நாம் எடுப்போம். நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்களா, நல்லதைத்தான் பார்ப்பீங்க. இந்த வெண்டைக்காய் நல்ல வெண்டைக்காய், கத்திரிக்காய் நல்லது எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை சோதித்து பார்க்குறோம். அந்த வெண்டைக்காய் நுனியை உடைச்சி பார்க்கணும். உடைச்சிச்சுன்னா நல்ல வெண்டைக்காய், உடைக்காமல் இருந்தால் முத்தினதுன்னு அர்த்தம். நம்ம எவ்வளவுதான் சில நேரம் பழங்களை சோதித்து அறிந்தாலும், நீங்கள் ஆப்பிளை பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், வெட்டுங்க உள்ள அவ்வளோ சூத்தையாக இருக்கும். அப்போ உலகப்பிரமாண வாழ்க்கையிலேயே நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்க்குறோம். ஒரு வண்டி வாங்க போகிறோம், ஒரு செகண்ட் ஹேண்டு வண்டி வேணுமா, இல்லை புது வண்டி வாங்க போகிறோமா, உடனே ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போகிறோம். அவங்க தான் இன்ஜின் எப்படி, கிளச் எப்படி, எல்லாம் வண்டி கண்டிஷன் எல்லாத்தையும் சோதித்து பார்த்து, ஆனால் இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. சோதித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நகை ஏமாந்து போகிறாங்க, எத்தனை பேர் பட்டுச்சேலை வாங்கி ஏமாந்து போகிறாங்க. காரணம் சோதித்து பார்ப்பது கிடையாது, நம்புகிறாங்க. 20,000 ரூபா பட்டுச்சேலையை 5,000 ரூபாய்க்கு தாரேன்னு ஒன்று நம்பிடுறீங்களா? யோசித்து பார்க்க வேண்டாமா? அது எப்படி 20,000 ரூபா பட்டுச்சேலையை 5,000 ரூபாய்க்கு கொடுப்பான்? யோசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோதித்து பார்த்து தான் நம் நலமானதை செலக்ட் பண்ண முடியும். ஆனால் பாவத்தை மட்டும் சோதித்து பார்த்துறாதீங்க. பீடி அடித்து பார்ப்போம், சீரட்டை அடித்து பார்ப்போம், தண்ணி அடித்து பார்ப்போம். பாவத்துக்கு இங்கே சொல்லவே இல்லை. பாவத்தெல்லாம் தொடாதீங்க. ஆனால் மற்ற காரியத்தை சோதித்து பார்த்து நலமானதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். எதற்காக சோதித்து பார்க்குறோம்? பின்னாடி நாம் கஷ்டப்படக்கூடாது, நம்மளுடைய பணம் வீணாக போகக்கூடாது, நம்மளுடைய நேரம் வீணாய் போகக்கூடாது, நம்முடைய தாளந்துகள்லாம் வீணாய் போய்விடக்கூடாது. அதுக்கு தான் நலமானதை சோதித்து அறியுங்கள் என்று. சரி, எவைகளெல்லாம் சோதித்து அறியணும், அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோவான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். நிறைய பேருக்கு சொப்பனம் வரும், நிறைய பேருக்கு தரிசனங்கள்லாம் வரும். அதை சோதித்தறியணும். இது தேவன் கொடுக்கிறதா, பிசாசு கொடுக்கிறதா? ஒரு ப்ரேயர் முடிஞ்சுன்னா ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அண்ணே, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஆண்டவருடைய கையை பார்த்தேன்னே அப்படின்னு. ஆண்டவருடைய கரத்தை பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே, ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருக்கிறார். ஆமாம், எப்படி இருந்ததுன்னு. ஆனால் கை இருந்தது, கையிலேருந்து ஒரு செடி வளர்ந்ததுன்னு. கையிலேருந்து செடி வளருதா? சரி, அந்த கையில் காயம் இருந்துச்சா?
காயம்லாம் இல்லை. ஆண்டவர்னாலே அடையாளம் காயங்கள். காயம் இல்லாட்டி அது ஆண்டவருடைய கரம் கிடையாது. ஏமாந்து போயிடாதீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோதித்து அறியுங்க. இது தேவனால் உண்டாயிருக்கா, பிசாசு உண்டாயிருக்கா? உங்களுக்கு வருகின்ற சொப்பனங்கள், உங்களுக்கு வருகின்ற தரிசனங்களில் வஞ்சிக்கப்படாதீங்க, ஏமாந்து போய்விடாதீங்க. மாம்சீகத்திலிருந்தும் வரோம், பிசாசும் கொடுப்பான், அதே நேரத்தில் தேவனும் கொடுப்பார். மாம்சீகத்திலிருந்து வந்தவைகளை எப்படி அறிந்து கொள்ள? மேக்சிமம் அதை மறந்து போகும். காலையில் இருந்துச்சுன்னா, ஏம்மா இன்றைக்கி நான் ஒரு நல்ல சொப்பனம் பார்த்தேனே, நல்ல சொப்பனம், மறந்து போயிடும். அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, அதெல்லாம் நினைக்காதீங்க. அடுத்த மாம்சத்திலேருந்து வர சொப்பனம் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் எங்கெங்கெல்லாமா போவீங்க, எந்தெந்த அறைக்குள்ளோ போவீங்க, சம்மந்தமே இருக்காது. மாடியிலேருந்து குதிப்பீங்க, மரத்தை பிடிச்சி இறங்குவீங்க, என்னெல்லாம் அதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்க. ஒன்றும் இல்லை. பிசாசு கொடுக்கறது பயம் மட்டும் இருக்கும். டக்குன்னு முழிப்பீங்க. இன்னும்மா லாரியில் அடிபட்டது மாதிரி பார்த்தேன், யாரோ உங்களை குத்தி கொள்கிற மாதிரி பார்த்தேன், நல்லா இருக்கீங்களாம்மா? எப்பா நான் பயந்து போயிட்டேன். பயம்லாம் பிசாசு கொடுக்கும். ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமையுள்ள ரத்தத்தை இந்த சொப்பனத்தில் தெளித்து அதை டெலீட் பண்ணிடுங்க. ஆண்டவர் கொடுக்குற சொப்பனம் பயம் கலந்த ஒரு அர்ப்பணிப்பு வரும். டக்குன்னு முழிப்பீங்க. எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் போலியே யோசிப்பீங்க. உடனே தான் நம்ம கொஞ்ச நாளாக பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, அதனால தான் உடனே அந்த உணர்வு வருத. உணர்வு கலந்த ஒரு பயம் அது தேவன் கொடுக்கிறது. ரெண்டாவது, ஒரே சொப்பனம் 2 வட்டம் 3 வட்டம் வருதா, அது தேவன் உங்களுக்கு சொல்கிறதுன்னு அர்த்தம். மூணாவதாக, ஒரு சொப்பனம் வந்தால் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது மறக்காது, அதெல்லாம் தேவன் கொடுக்கிறது. அதுதான் அடையாளம். பிசாசும் ஒளியின் தூதன் வேஷம் தரித்து வருவான், அதை கவனித்து கொள்ளணும். அதைத்தான் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். வேதத்தில் ஒரு சம்பவம் வருது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம். பவுல் ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்ய போகிறாரு. அங்குள்ள ஒரு பெண், அந்த பெண் யார்? குறி சொல்கின்ற பெண். அவளுக்குள்ள குறியின் ஆவி இருக்குது, குறி சொல்கிற ஆவி. இது யாருக்கும் தெரியாது, பவுலுக்கெல்லாம் தெரியாது, அந்த டீம் ஆட்களுக்கு தெரியாது. அவள் என்ன சொல்கிறா? இதோ இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவங்க ரட்சிப்பின் வழியை நம்மளுக்கு போதிக்கிறாங்க. உடனே எல்லாரும் பரவாயில்ல, இந்த பிள்ளை நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாளே, இவ ஊழியக்காரர் அப்படின்னு. ஆண்டவரும் பவுலும், பாப்பா வெரி குட், என்னை பற்றி நீ கரெக்டாக நீ தான் சொன்ன, கரெக்டாக நீ சொல்லிட்ட, நான் ஊழியக்காரன் என்று கடிந்து கொள்ளுகிறார். இவருக்குள் இருக்கிற அந்த குறி சொல்லுகிற ஆவி, இவளை விட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். அவளுக்குள்ளே இருந்தது ஒரு ஆவி என்பதை பவுல் அறிந்து கொண்டான். அதுபோல தான் இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் நம்பிராதீங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்றாதீங்க, மிஞ்சின நீதிமானாக இருந்துராதீங்க, அதே நேரத்தில் அதிக பேதையாகவும் இருந்துராதீங்க. சர்ப்பத்தை போல வினாவும் கேட்கணும், அதே நேரத்தில் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும். ரொம்ப கவனம். ஒருத்தர் சொன்ன உடனே நம்பிடாதீங்க. ஏன், எதுக்கு, எப்படி, வேதம் இப்படி சொல்லலையே, வசனத்தில் இப்படி இல்லையே, கேட்கணும். ஏமாந்து போயிடாதீங்க. இன்னொரு சம்பவம் பாருங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீஷர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, அப்பா நான் எருசலேமுக்கு போகிறோம், இதோ மனுஷகுமாரன் பாவியில் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே பேதுரு, ஆண்டவர் இங்கே வாங்கலேன், ஆண்டவர் நீங்களாம் எருசலேமுக்கெல்லாம் போகக்கூடாது, உங்களை கொலை பண்ண போகிறாங்களாம். எதுக்கு? அதெல்லாம் கிடையாது, கொஞ்ச நாள் இன்னும் இருக்கணும், நீங்கள் ஊழியம் செய்யணும், இன்னும் அந்த நாட்டுக்கு போகல, இந்த நாட்டுக்கு போகல, இன்னும் அதுக்கு மேலே என்ன நீ சாக போகிறேன் அப்படி இப்படின்ட்டு. உடனே ஆண்டவர் பேதுரை பார்த்து, பேதுரு எனக்காக இரக்கம் பாட்டது நீ ஒருத்தன் தான், எனக்காக பரிதவிக்கிற நீ தான், நல்ல எண்ணம் உனக்கு இருக்குது, நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல எண்ணம்னு முதுக தட்டியாக கொடுத்தாரு. அப்பாலே போ சாத்தானே. இது பேசுறது பேதுரு அல்ல, பேதுருக்குள் இருக்கிற ஒரு சாத்தான். அதைத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். அவன் அவங்க காதலை ஓதுவான், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க. ஏவாள்கிட்ட போய் மெதுவாக காதலை பேசுகிறான்.
ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் புசிக்கலாம்னு தானே சொன்னார். ஆனால் இவன் காதில் என்ன ஓதுறான், எல்லா கனிகளையும் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ. நல்லா கவனிங்க, பிசாசு எந்த தப்பையும் செய்யின்னு சொல்ல மாட்டான், செய்யாதுன்னு சொல்ல மாட்டான். ஒரு கேள்விக்குறி, ஒரு சந்தேகம், செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, அவ்வளோதான். அது ஏவாள் உள்ளத்தில் அப்படியே கிரியை செய்து. ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட சொல்லலையே, ஆதாம்கிட்ட தான் சொன்னார். ஆதாம் சரியாக புரியலையோ அப்படின்னு நினச்சி பழத்தை சாப்பிட்டுட்டான். ஏன் ஆண்டவர்கிட்ட மோதலியா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். உடனே ஆண்டவர், நான் தேவனுடைய குமாரன், நீ என்ன அப்படி சொல்லிட்டாங்க பார், நான் அப்பத்தை நான் அந்த கல்லை அப்பமாய் காட்டுறேன் பாருன்னு செஞ்சார. அப்பாலே போ சாத்தானே, பிசாசு வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஏன் நான் தேவனுடைய குமாரன், சிலுவையிலேருந்து இங்கே இறங்கி வரேன் பாரு, என்கிட்ட வல்லமை இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சிலுவையிலேருந்து இறங்கி வரல. பிசாசு சொல்லுவான், நீ தேவனுடைய குமாரனா, நீ ஆண்டவருடைய பிள்ளையா, நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, கோயிலுக்கு போய் என்னத்தை கண்ட அப்படின்னு ஓதுவான் நம்ம காதில். செவி சாய்க்காதீங்க, அப்பாலே போ சாத்தா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சொல்லுங்க, வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. என்றைக்குமே சாத்தான் நம்ம உள்ளத்தில் வர முடியாதுங்க. எப்படி யோபு 1:10 எப்படி ஃபென்ஸ் அடைத்து வேலி அடைத்து தேவன் பாதுகாக்கிறாரோ, வெளியே நிற்கிறான் சாத்தான், கையை கட்டிக்கிட்டு நிற்கிறான். ஆண்டவர் சொன்னார், என்ன சாத்தான், என் தாசனாகிய யோபின் மீது கையை வைத்தாயோ, நீர் தான் அவன் பிள்ளைகள் அவன் உடமைகள் எல்லாத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீர், நான் எப்படி உள்ளே போக. அதுதான் உண்மை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை அடைத்து பாதுகாத்துறார், உள்ள யாரும் நுழைய முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். காதலை ஓதுவான், இதெல்லாம் செய், இதெல்லாம் தப்பு இல்லை, யார் தான் யோக்கியமாக இருக்க, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்க, அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரி, அடுத்தது 2 யோவான் 9, 10, 11 3 உபதேச வசனங்களை வாசிக்கும் பொழுது, நம்மளுக்கு வர உபதேசத்தை சோதித்து அறியுங்கள். அது சர்ச்சாக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரன் சொல்லால இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு உபதேசம் வருதா, இது கர்த்தருடைய உபதேசமா சோதித்தறிங்கள். ஏன்னா பிசாசானவனும் ஒளியின் வேஷம் தரித்து பேசுவான். இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தவறு இல்லை, யார் தான் யோக்கியமாக இருக்க, அதெல்லாம் செய்யலாங்க, நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. டிவியை பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், நலமானது மட்டும். அது நம்மளால் நலமானது எடுக்க முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, நாங்களாம் அன்னப்பறவை, பாலில் தண்ணி இருந்தால் நாங்கள் பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை குடிக்க மாட்டோன்னுவாங்க. நம்ம கண் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் எடுக்குது, மனசு எல்லாத்தையும் தான் ரிசீவ் பண்ணுது. அப்போ இங்கு உபதேசத்தை நாம் சோதித்து அறியணும், இது கர்த்தருடைய வார்த்தையா. இன்னைக்கு யூடியூப்பில் பாருங்கள், எவ்வளவு செய்தி வருது. எல்லாத்தையும் கேட்டு நலமானதை பிடித்து கொள்ளுங்க, எல்லாத்தையும் பிடிச்சிடாதீங்க, எல்லாத்தையும் பிடிச்சிடாதீங்க. இது தேவனால் உண்டானதா, இது வேதத்திற்கு உள்ளதா, வேதத்துக்கு புறம்பானதா, வசனத்தின்படி இருக்கா, சோதித்து அறியுங்கள். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11:14-15 ஊழியக்காரர்களையும் சோதித்து அறியணும். உபதேசம் மட்டும் இல்லை, இந்த உபதேசம் பண்ணுகின்ற ஊழியக்காரர்களையும் நாம் சோதித்து அறியணுமா. இவங்க கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு போட்டுறாங்களா, மாம்சத்தில் சொல்கிறாங்களா. நிறைய பேர் உடைய செய்தி பாருங்கள், நான் 1948 அவங்களும் தங்களுடைய ஃப்ளாஷ்பேக்காக தான் சொல்லுவாங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்காது, கர்த்தருடைய சத்தியம் இருக்காது, அங்கே கண்டித்து உணர்த்துகின்ற வார்த்தைகள் இருக்காது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுங்க, மக்களை பிரியப்படுத்தாதீங்க.
ஐயோ நாளைக்கு இந்த சர்ச்சில் எனக்கு டேட்டு கிடைக்காதே, என்னை கூப்பிட மாட்டாங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். ஊழியர்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது கலாத்தியர் 6:4 அவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். இதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்கிறது கரெக்டா, நீங்கள் போகிறது கரெக்டா, நீங்கள் பேசுனது கரெக்டா, யோசித்து பாருங்கள். நைட்டு படுக்கையில் தியானம் பண்ணி பாருங்கள், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னா. இல்லாட்டி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேளுங்கள், திருந்துங்க. யாத்ராகமம் 4:15 பார்க்குறோம், ஆண்டவர் உணர்வின் மூலமாக பேசுவார். அதை நீங்கள் என்ன செய்யணும்? உணர்வின் மூலமாக பேசுகிறத. அப்பா, நித்திய ஜீவ பாதையில் என்னை நடத்தும் வேதனை உண்டாக்கும் வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அது என்னை வேதனைப்படுத்தக்கூடாது. சவுல்கிட்ட கேட்டார்ல, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் குத்தினா யாருக்கு வலிக்கும்? நம்மளுக்கு தான் வலிக்கும். வேதனை உண்டாக்கும் வலி வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகுனீங்கன்னா, கர்த்தரை பிரியப்படுத்தலை, ஏதோ ஒரு பாவம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அனுப்புகின்ற சிற்சை தான் தலைவலி, பல்வலி, கால்வலி, உடம்பு வலி. மறந்துடாதீங்க. மருந்து போட்டு சுகமாகலை, ஊசி போட்டும் கேட்கல, டாக்டர்கிட்ட போயும் கேட்கல, 2 நாளாக மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கேட்கலாட்டி உங்களை நீங்களே ஆராய்ந்து நிதானித்து அறியுங்கள். ஏன் தேவன் அனுமதித்தார்? எங்கேயோ நீங்கள் சரிப்படுத்த வேண்டிய காரியம் இருக்குது, ஏதோ ஒன்று நீங்கள் விட்டுவிட வேண்டிய காரியம் இருக்குது. அதுதான் தேவன் உணர்த்துகிறார். சுய கிரியைகளை சோதித்து பாருங்கள். கடைசியாக எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நான் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமா? கடைசியில் ஆண்டவர் உங்களை அறியேன் என்று சொல்லிடக்கூடாது, நீங்கள் எவ்விடத்தாரோ என்று சொல்லிடக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும், அதான் பவுல் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் அது செய்கிறது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நீங்கள் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டோ ஊழியக்காரங்க யாரையோ சாப்பாட்டுக்கு அழைத்தீங்கன்னா அவங்களுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தேன், அவங்க எனக்கு இந்த டிஃபன் வச்சு கொடுத்தாங்க, அவ்வளோ ருசியாக இருந்தது. நான் போன வாரம் ஒட்டன்சத்திரத்தில் ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க வச்ச அந்த சாம்பார் பொரிக்கறி பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக எங்கள் அம்மா செஞ்சது மாதிரி இருந்தது. இன்றைக்கி நான் நினைவு கூறேன், எனக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்க வச்சுருந்தாங்க. அதுபோல தான் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமானது என்ன சோதித்து அறியுங்கள். ஆக இன்றைக்கி ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அதை செய்வோமா? தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும், சொல், செயல், நடத்தை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கணும், சோதித்து அறிந்து நலமானதை பிடித்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆவியானவர் நீர் எங்களுக்கு கைட் பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இனி வஞ்சிக்கப்படாதபடி, ஏமாந்து போகாதபடி, எல்லாவற்றையும் நலமானதை சோதித்து அறிய நீர் அனுக்கிரகம் பாராட்டும் ஆண்டவரே. இப்பொழுது என்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகளெல்லாம் நீர் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். குடியினால் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் எத்தனை சுவாமி. அப்பா, அந்த குடியின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன். பொருளாதார கஷ்டம், கையில் காசு இல்லை, செலவுக்கு காசு இல்லை, எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்பா, முந்தானத்து கூட ஒரு அம்மா ஃபோன் போட்டு சொன்னாங்க, சுவாமி ஆண்டவரே, என் பிள்ளை 10th படிக்கிறான், ஒரு பேனா வாங்கி கொடுப்பதற்கு கூட காசு இல்லையே என்று அழுதார்கள் ஆண்டவரே. நான் இட்லி வியாபாரம் பார்க்குறேன், முந்திய மாதிரி வியாபாரம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறேன். என் மாப்பிள்ளை ஆக்சிடெண்ட்டில் படுத்துட்டார், அவரால் வேலைக்கு போக முடியல. பொருளாதார நெருக்கடியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்தித்து பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேங்கிறதாவே.
நீங்கள் அப்படி செய்யப்பற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.